ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு மகா உண்மையை சொல்லலான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து சூர்யா கிட்ட நின்னா, சூர்யா வந்துட்டு என்னாச்சு வளகாப்பு அவங்க அக்காவுக்கு பண்ணுறதுக்கு செலவாகும், குடும்பத்தால் பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறியா, நான் பார்த்துக்கிறேன் நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. ஒரு நல்ல புருஷனாக நீங்கள் இருக்கீங்க, ஆனால் நல்ல ஒய்ஃபாக என்னால் இருக்க முடியேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படியாவது உண்மையை சொல்லிடலான்ட்டு போகும்போதெல்லாம் நம்ம ஐஸ்வர்யா வந்து தடுத்துடுறாங்க. ஐஸ்வர்யா கூப்பிட்டு போய் ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எத்தனை நாளைக்குமா மறைக்க முடியும், திடீர்னு இப்போ குழந்தை பிறந்தாச்சுன்னு காமிச்சாவணுமே, என்னமா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு மகாவுக்கும் நம்ம சூர்யாவுக்கும் கொஞ்சம் ரொமான்ஸ் நடக்குது. இருக்கவங்க எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. மகா கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனோடனே நம்ம மகாவும் சூர்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா என் மேலே கோவத்தில் இருக்காங்க, எல்லாத்துக்கு காரணம் உன்னால தான், நீ வந்து தனியாக வந்திருக்க வேண்டியது, எதுக்கு ஃபேமிலியோட கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறாரு. ஏங்க இவங்க எதுவுமே பண்ணலான்னா இவங்கள போய் திட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, டென்ஷனில் இருக்கப்பா, கொஞ்சம் தாய்லாம் தேய்ச்சிக்கோப்பா, இப்போதைக்கு இதான் ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன், நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிகு பண்ணுறாரு. இந்த சீனுக்கு ஒன்றும் குறை இல்லை, போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வேறு வழி இல்லையா, அதனால போட்டுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா விடுற ரீலெல்லாம் எப்போ வந்து போகும்னு நினச்சி ஃபீல் பண்ணிருக்காங்க. நம்ம சகுடி சித்ரா டாக்டருக்கே கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி என்ன இது இன்னும் ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தைலம் தேய்க்கும் போது 2 பேர் கண்ணவையும் க்ளோஸ்அப்பில் வச்சுட்டு முடிச்சிட்டாங்க. 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதையும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.